வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அதாவது இலங்கை அரசு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு செய்தியை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றால் இயக்கம் சார்ந்த செய்திகளை முனைப்புடன் எடுத்து வைப்பதை வாடிக்கையாக எடுத்திருக்கிறது. நாம் இதை கடந்த ஒரு 16 ஆண்டுகளாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியலில் ஏதாவது அவர்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லது அரசியலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால் உடனடியாக இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் இயக்கத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும் அதன் அடிப்படையில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கும். இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் ஒரு சிலரை கைது செய்து அவர்கள் சிறைச்சாலைகளில் அனுப்பக்கூடிய களங்களும் மீண்டும் இயக்கம் உயிர்ப்புடன் செயல்படுவதற்கான ஒரு களமாக இவைகள் பார்க்கப்படுகிறது என்கின்ற செய்திகளை அவர்கள் எடுத்து வைப்பார்கள். தற்பொழுது கூட இயக்கத்தை மையப்படுத்தி ஒரு பரபரப்பான செய்தி, அந்த செய்தி சற்று மதம் சார்ந்த ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. எனவே இந்த காணொளியில் அது சார்ந்த சில தேடல்களோடு தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். எனவே எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். பல நீங்கள் அறியாத செய்திகளோடு உங்களை தினமும் சந்திப்பதற்கான ஒரு களமாக இது அமையும். கடந்த ஒரு 4 நாட்களாக எந்த காணொலியும் நான் வெளியிடவில்லை. காரணம், அதற்கான சூழல் இல்லை என்பதை விட வேலை நிமித்தமாக வேறு பல ஊர்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்த ஒரு காரணமும் அதன் அடிப்படையில் காணொளி வெளியிட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய வலையொலி ஆரம்பித்து சுமார் 10 வருடத்திற்கிட்டு நெருங்கிவிட்டன. இந்த 10 வருடத்தில் நான் தொடர்ச்சியாக 4 நாட்கள் காணொளி வெளியிடாதது இந்த குறிப்பிட்ட இந்த நாட்கள் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயக்கத்தை மையப்படுத்திய செய்தி. இந்த இயக்கத்தை மையப்படுத்திய செய்தி மதம் சார்ந்து என்ன அப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்த அனுமான் ஆலயத்தில், அந்த அனுமான் ஆலயத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற தங்க முலாம் பூசப்பட்ட அந்த அனுமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தடாயம், இதனை ஒரு சிலர் கண்டுபிடித்திருப்பதாகவும் அந்த கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த பொருளை பல கோடி ரூபாய்க்கு அதை விற்பனை செய்யலாம் என்கின்ற கணக்கீட்டில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது. அந்த செய்தியின் ஊடாக பார்க்கின்ற பொழுது அதில் மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதல் இருக்கிறது என்பதை விட அது யாரோ ஒரு சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக அந்த காய்களை நகர்த்தி இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றன. முதலில் இந்த சம்பவத்தை குறித்து மிக விரிவாக நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் பகிரி மூலம் சில செய்திகளை அனுப்புகிறார்கள். அந்த செய்தியில் 2009ஆம் ஆண்டு அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த சூழலில் அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு ஆலயம் அனுமார் ஆலயம். அந்த அனுமாருடைய கையில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த இறை ஆயுதம் தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு ஆயுதமாக இருந்தது. அந்த சூழலில் அது மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த போர் நடைபெறுகின்ற காலகட்டங்களில் யாராவது அதை திருடிவிட்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக அதை மண்ணுக்குள் புதைத்து வைத்திருந்தார்கள். அப்படி புதைக்கப்பட்டிருந்த அந்த இறைவனுடைய அந்த ஆயுதம் யாருக்கு தெரியும் என்றால் ஒரு சிலருக்கு அது தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி அதை ஒளித்து வைத்திருக்கக்கூடிய ஒருவருடைய ஏற்பாட்டில் தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். என இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. நீங்கள் இத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தீர்கள் என்றால் அந்த அனுமான் கையில் வைத்திருந்த அந்த தடாயுதத்தை உங்களுக்கு நாங்கள் கிடைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து வைப்போம். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு எங்களை சார்ந்தது என்கின்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதிலும் குறிப்பாக நாங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் இயக்கத்தின் நிதி சார்ந்த களத்திற்காகவும் தான் இந்த இறை ஆயுதத்தை நாங்கள் விற்பனை செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறோம். எனவே நீங்கள் அதற்கு உதவ வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த விற்பனைக்கான தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. இது பரபரப்பாக பேசப்படுகின்ற பொழுது அது புலனாய்வு துறைக்கும் காவல்துறைக்கும் இந்த செய்தி போகின்றது.
காவல்துறையும் புலனாய்வுத்துறையும் இந்த செய்தியை மையப்படுத்தி ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். ஆய்வுகளை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு சந்தேகத்திற்கு இடமாக ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து நிற்பதற்கான ஒரு களத்தோடு இருக்கிறார் என்ற செய்தி புலனாய்வுத்துறைக்கு கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட இடத்திற்கு புலனாய்வுத்துறை செல்கின்றது. அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நிற்கக்கூடிய ஒருவரை கைது செய்கிறது. அப்படி கைது செய்தவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவர் பலருக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த குறுஞ்செய்தியை அந்த காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த குறுஞ்செய்தியில் அனுமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளை குறித்தும், இந்த பொருளுக்கான விலை இவ்வளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், இதனை நாங்கள் அந்த புதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அங்கு வந்து கொண்டு தருவதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுத்து கொள்கிறோம். இதற்கு நீங்கள் 2.5 கோடி ரூபாய் பணம் நீங்கள் தர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து அங்கந்த குறுஞ்செய்தியில் இருந்திருக்கிறது. இந்த குறுஞ்செய்தி பலருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்ற செய்தியை காவல்துறை உறுதிப்படுத்துகிறது. அப்படி என்றால் இயக்கத்தின் பெயரை மையப்படுத்தி இப்படி இயக்கத்தை சார்ந்த நாங்கள் இதுபோன்ற செயல்பாடுகளை செய்கிறோம் என்று இயக்கத்தின் பெயரில் ஒரு பொய்யான தகவலை எடுத்து வைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய களங்களை இந்த ஒரு கும்பல் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது கண்டுபிடித்திருந்தவரை கைது செய்து அவரை சிறைக்கு கொண்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இது எதனை மையப்படுத்தியது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நாம் முன்பு குறிப்பிட்டது தான். இயக்கம் சார்ந்த செய்திகள் இல்லாத ஒரு சூழல் நீடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் திடீரென்று அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக இயக்கம் சார்ந்த செய்திகளை முன்னிலைப்படுத்திய தகவல்களை எடுத்து வைத்து இன்னும் இயக்கம் உயிர்ப்புடன் இருப்பதான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார்கள். இந்த அனுமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுமான் ஆலயத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற தடாயம் உண்மையிலே மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா? இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதை புதைத்து வைத்திருந்தார்களா என்றால் அது கேள்வி என்கின்றார்கள். அதுபோல புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடாயம் ஒரு சிலருக்குத்தான் தெரிந்திருக்கிறது என்கின்ற செய்தி உண்மையா என்றால் அதுவும் கேள்விக்குறி என்கின்றார்கள். அப்படி ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதும், அதன் அடிப்படையில் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய களங்களை எடுத்து வைப்பதும் ஏற்புடையதாக பார்க்கப்படுகிறதா அல்லது தொடர்ச்சியாக இயக்கத்தின் மீது ஒரு பழிச்சொல் வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த செயல்பாடுகள் எடுக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கக்கூடிய அந்த நபரை அவர்கள் மிக நேர்மையான முறையில் விசாரணைகள் மேற்கொண்டால் பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் தான் இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.